ஹாய் மிஸ், நான் இப்போது ஒரு ஜிம்மின் ஒன் ஷோட வந்திருக்கேன். அண்ட் இது ஒரு ஹார்ட் ஸ்டைல் ஒன் ஷாப் தான். கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. இன்ட்ரோலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸ்டோரி லைன் கேட்டிங்கனாக்கா, ஜிமினும் வயனும் 2 years லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ்க்குமே தெரியும். இன்கேஸ் சொல்ல போனால் உங்க 2 பேருக்கே என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான். என்னக்கா தேவன் சியோலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் வயன் இந்த சியோல் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி கொஞ்சம் தூரத்தில், சியோல் தான் பட் ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. அதாவது எப்படின்னா நினச்ச நேரம்லாம் பார்த்துக்க முடியாது அந்தமாரி. இதுதான்டா ஓகேவா. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் ஒரு பார்க்கில் உட்காந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஜிம்மனுக்கு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ரிங் போது எடுக்கலை அவர். செகண்ட் டைம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீங்கள் ரொம்ப கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் இந்த டைமுக்கெலாம் நான் இங்கே இருப்பேன், வெயிட் பண்ணுவேன் ஜிம்மன், நான் ஒரு 4 o'clock நான் வந்துடுவேன்னு சொன்னேன். அப்பயும் என்ன ஒரு தைரியம் அவன் என் காலை எடுக்காமல் இப்போ ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிட்டான். உன்னெல்லாம் பார்க்க வந்தேனே, ஏன் தப்பு தான், நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்திருக்கணும், ஏன் தப்பு தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. செம்ம டென்ஷனாக இருக்கீங்க நீங்கள். அந்த சைடு ஜிம்மினை பார்த்தாக்கா, அவரோட ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கார். அவர் ஏன் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டார்னா, அங்கே ஒரு பெரிய சண்டையே போய்கிட்டு இருக்கு ஜிம்மின் ஃப்ரெண்டுக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும். இவர் தான் இருங்க பொறுமையாக இருந்துச்சான், எதுக்கு நீ சண்டை போடுற அப்படின்னு அந்த ப்ராப்ளம் செட்டில் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் அந்த கால் வந்ததே அவர் கவனிச்சிருக்க மாட்டார் உங்கள் காலை. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீ தாண்டா காரணம் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு கத்துது. இவரும் பதிலுக்கு கத்துறாரு. நடுவில் ஜிம்மன் தான் நின்றுட்டு சண்டை போடாதீங்க மச்சான், சண்டை போடாதீங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் கேட்குற மாரியே இல்லை, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ஜெமினோ என்னென்னமோ போராடி அவங்க 2 பேர் சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகலை. அந்த பொண்ணு ரொம்ப கோவத்தில் ஜெமினோட ஃப்ரெண்ட்கிட்ட பிரேக்கப் சொல்லிட்டு போயிடுச்சு. ஜெமினோட ஃப்ரெண்டும் ரொம்ப அழுகிறாரு. ஜெமினை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஜிமினும் அவரை சமாதானப்படுத்திட்டு ஃபோன் பார்க்குறாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஏன்னா ஃபோன் சார்ஜ் இல்லாமல் தாண்டா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கோம். அவருக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக்கே ஆகுது, நீங்கள் சொன்னது நான் 4 o'clock வந்துடுவேன் ஜிம்மன் அப்படின்னு. ஓ ஷிட் அப்படின்னு, டி மச்சான் நான் வந்துடுறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. நீங்கள் எப்போவுமே வழக்கமாக வந்தாக்கா ஒரு பார்க்கில் தான் மீட் பண்ணுவீங்க. அது ஜிமினுக்குமே தெரியும், உங்களுக்குமே தெரியும். ஏன்னா 2 பேருமே அந்த இடத்துல தான் மீட் பண்ணிக்குவீங்க. ஸோ ஜிமின் அந்த பார்க்குக்கு தான் ஓடி வராரு. பார்த்தா கரெக்டாக அந்த டைமில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஜிமின் மழை வேற, எங்கே போனாவ அப்படின்னு அந்த பார்க்குக்குமே ரீச் ஆகிக்கிறாரு. ரீச் ஆகிட்டு தேடுறாரு நீங்கள் எங்கேன்னு. அப்போது நீங்கள் ஒரு பெஞ்சில் தான், மழை பெய்யுது. மழை அப்படி ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் உட்காந்து அந்த ஒரு பெஞ்சை நகரவே இல்லை. அவ்வளோ டென்ஷன் உங்களுக்கு. அந்த ஒரு பெஞ்ச்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, போச்சு இன்றைக்கி நான் செத்தேன், செம்ம டென்ஷன் ஆகிட்டா போலையே கடவுளே அப்படின்னு வேகமாக உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, வயன் எழுந்திரி வாடி போடா, மழை பெய்யுது பாருவா அப்படின்னு உங்கள் கை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அவர் கையை உதிரி விட்டுட்டு, யார் நீ, எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்க, ஃபர்ஸ்ட்டுக்கு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வயன் விளாடாத வயன், மழை பெய்யுது வயன், சொல்கிறத கேளு, நம்ம வேறு எங்கேயாவது போய் சண்டை போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு நீ வா அப்படின்னு கை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் கையை தள்ளி விட்டுட்டு, நான் உன்னை போன்னு சொன்னேன் ஜிமேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உட்காந்துட்ருக்கீங்க அதே இடத்துல.
ஜிமினுக்கு வேறு வழியே தெரியல. உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடுறாரு ஒரு இடத்துக்கு. அதாவது வந்து அது ஒரு மூட்டு சந்தன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி. அந்த இடத்துல வந்து மழை பெய்யாது. அந்த இடம் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கலாம். ஷீல்டுனா இந்த வீட்டுக்கெல்லாம் போடுவாங்களே ஓடு, அந்தமாரி வந்து போட்டிருக்கு. ஆனால் அந்த இடம் லைட்டாக வந்து இந்த மலைக்கு ஒதுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஜிமின் அந்த இடத்துக்கு தான் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் வரமாட்டேன் கையை பிடிச்சி இழுத்துட்டு அடம் பிடிக்கிறீங்க. பட் ஜிமினுக்கு இருக்கிற ஸ்ட்ராங்குக்கு நீங்கள் அடம் பிடிக்கிறது தான் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அவர் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. உங்களை இழுத்துட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்டி அறிவில்லை அவனுக்கு? மழை பெய்யுதுன்னா ஏதாச்சும் ஒரு நிழலான இடத்துல போய் நிற்கக்கூடாது? நீ யார் அதை சொல்கிறதுக்கு? வயன் சரி விடு, ஏன் தப்பு தான். சாரி வயன், என்னை மன்னிச்சிரு. அது என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பிரேக்கப் ஆகிடுச்சி. அவன் கூட உட்காந்து கொஞ்சம் அவனை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் நான் அவன் ஃபோன் காலை பார்க்கல. ஓ அப்படியா ஜிமின்? சரி ஓகே. அப்புறம் எப்படி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு? அது சார்ஜ் முடிஞ்சு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு வயன். ஓ சூப்பர் ஜிமின், சூப்பர். அது எப்படி? ஒரு தடவை கால் ரிங் போகும், ரிங் போய் ஃபுல்லாக கட் ஆகி செகண்ட் டைம் கால் பண்ணக்குள்ளே வந்து உன் ஃபோனே வந்துட்டு சென்சார் பண்ணி ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிச்சு. அப்படி தானே அப்படின்னு கேட்குறீங்க? வயன் அது அப்படி இல்லை வயன், எல்லாம் என் நேரம் வயன் அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு நிற்கிறாரு. ஆமாம் ஜிமின், நேரம்தான். ஏன்னா கூப்பிட்டதுனால, அதுவே உன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருந்தா அப்படியே இடிச்சிட்டு நேரம் அங்கேயே இருந்திருப்ப. நான் கூப்பிட்டேன்றதுனால தானே உனக்கு இப்படி டென்ஷன் ஆகுது. பரவாயில்ல ஜிமின், பரவாயில்ல, நீ கிளம்பு. நான் கொஞ்ச நேரம் இந்த மழை நின்றதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எல்லாம் என்ன சொல்லணும்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன். சரி போய் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு மீன் வந்தேன்ல, என்ன சொல்லணும் ஜிமின், என்ன சொல்லணும்? நம்ம மீட் பண்ணி 4 months ஆகுது. அதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்னை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. மிஸ் பண்ணியிருந்தா நான் வர டைமுக்கு நீ கரெக்டாக எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். என்னை வெயிட் பண்ண வச்சுருக்க மாட்டேன் நீ. வயன் அப்படி இல்லை வயன், நான் அது டோட்டலாக என் ஞாபகத்திலே இல்லை வயன். அப்படி அவன் என் முன்னுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்குள்ள என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, இரு மச்சான் வரேன் அப்படின்னா சொல்ல முடியும் வயன். அதுவும் இல்லாமல் அது டோட்டலாக என் மைண்ட்லேயே இல்லை வயன். நான் அழுதுகிட்டு இருந்தான், நான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நான் இத்தனைக்கும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதை கூட நான் கவனிக்கல வயன். நீ சொல்லு ஜிமின், நீ சொல்லு, இன்னும் நிறைய சொல்ல, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு நின்று அந்த வாலில் லைட்டாக சாஞ்சு நின்றுட்டு அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சொல்லு ஜிமின், நீ சொல்லு அப்படின்னு. அப்போது தான் ஒரு செகண்ட் ஜிமின் உங்களை பார்க்குறாரு, டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் வியர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த மலையில் நினைஞ்சிருப்பீங்கள்ல, ஸோ அந்த பெஞ்சில் இருந்து மலையில் நினைஞ்சிருப்பீங்க, அங்கேருந்து ஓடி வந்திருப்பீங்கள்ல. ஸோ உங்கள் ட்ரெஸ் வெட் ஆகிடுச்சி. நீங்கள் உள்ளுக்கு போட்டிருக்கிற ப்ரா, வியர் பண்ணியிருக்கிற ப்ரா வந்துட்டு பிளாக் கலர். ஸோ ஒயிட் கலருக்கும் அதுக்கும் லைட்டாக வெட் ஆகியோன்னு உங்களோட ப்ரா கலர் விசிபிளாக தெரியுது. ஸ்மக் பண்ணுறாரு ஜிமின். அதை நோட் பண்ண கையோட ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட உங்கள் ஹியர்ஸ் கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன்டி ஒயிட் கலரில் ஷர்ட் போட தெரிஞ்ச உனக்கு ப்ரா என்ன கலரில் வியூ பண்ணணும்னு கூடவா தெரியாது அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறாரு. ஏச்சி தள்ளு, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமின் அப்படின்னு டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் இருக்கிற டென்ஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எப்படின்னா அது ஒரு சின்ன சண்டை தானே. ஸோ நீங்கள் 2 பேரும் கிட்ட நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது ஜிமின் உங்கள் கிட்ட நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கை கட்டி தானே இருக்கீங்க. உங்கள் கையில் அவரோட டை வந்து ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் இருக்கிற டென்ஷனுக்கு அது வேறு உங்களை டென்ஷன் பண்ணுது. இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டையை டக்குன்னு கழட்டி வீசுறீங்க. நீங்கள் பண்ணது என்னமோ கோபத்தில் தான். ஆனால் ஜிமின் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, என்ன வயன் ட்ரோம்குள்ளே பண்ண வேண்டியதெல்லாம் எங்கே பண்ணிகிட்ருக்க, அடுத்து என்ன ஷர்ட்டா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் வாயை மூடு ஜிமின்.
அது அது வந்து என் கையை ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால தான் நான் அதை கழட்டி வீசினேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீ ஃபஸ்ட்டு தள்ளு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வாலோட பின் பண்ணி உங்கள் க்ளோஸ் உங்கள் கிட்ட வராரு. ஜிமின் எங்கே பாரு, நான் கோவமாக இருக்கேன், நான் அடிச்சிடுவேன், தள்ளு அப்படின்னு தள்ளி விட்டுறீங்க. ஆனால் ஜிமின் உங்கள் ஹேண்டை உங்கள் 2 ஹேண்டையுமே ஒரு ஹேண்டால் பிடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவேன்? ஜிமின் வேண்டாம், ஜிமின் விட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே என்ன தான் கோவத்தை இருந்தாலும் அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணுறீங்க தான். அது ஒரு சாஃப்டான கிஸ்லேருந்து ஒரு ரஃப்பான கிஸ்ஸாக மாறுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரஃப்பாக போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் அவரோட இன்னொரு ஹேண்ட், ஒரு ஹேண்டில் தானே உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட இன்னொரு ஹேண்ட் எடுத்து வந்து உங்கள் ஷர்ட்குள்ளே விடுறாரு. ஷர்ட்குள்ளே போய் உங்கள் ஹிப்பை அப்படியே ரப் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த ஹேண்ட் உங்கள் ஹிப்லேயே ப்ளே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டாக மேலே போகிறாரு. அதாவது உங்கள் செஸ்ட் கிட்ட போகிறாரு. ஜிமின் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி உங்கள் கையை லூஸாக விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் உங்கள் கையை 2த்தையும் எடுத்துகிட்டு அவரை புஷ் பண்ணுறீங்க. வயன் அது அது நம்ம வெளியே இருக்கும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, சரி வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் எங்கே போகிறாருன்னே தெரியாமல் அவர் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. திரும்பவும் மலையிலேயே தான் இழுத்துட்டு போகிறாரு உங்களை. நீங்களும் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. அது யார் வீடும் கிடையாது, ஜிமினோடது தான். வீட்டுக்குள்ளே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு நின்று பார்த்துட்ருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஜிமினும் உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணுறாரு. டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை நேராக இழுத்துட்டு போய் சோஃபாவில் தான் படுக்க வைக்கிறாரு. படுக்க வைக்கல, நேராக இழுத்துட்டு போய் சோஃபாவில் தள்ளுறாரு. நீங்கள் போய்ட்டு சோஃபாவில் பொத்துன்னு விழுறீங்க. ஜிமின் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவர் உங்களை பார்த்துக்கிட்டே அவரோட ஷர்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறாரு. ஜிமின் என்ன பண்ணுறேன் ஜிமின், நான் வீட்டுக்கு போகணும் ஜிமின் பஸ்ஸுக்கு டைம் ஆகுது ஜிமின், நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் செகண்ட் பஸ் நாளைக்கு தான் வரும் ஜிமின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நாளைக்கு போ. இப்போ நீ உடனே போய் என்ன வயன் பண்ண போகிறேன்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே அத்தை மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், வயன் என் கூட தான் இருக்கா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. ஆனால் ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அவர் கடைன்னு பேசிக்கிட்டே அவரோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட பேண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறாரு. ஜிமின் வேணாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஓவராகிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு சரி ஓகே நான் ரிமூவ் பண்ணல, நீ ரிமூவ் பண்ணு. ஜிமின் ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேறு வழி இல்லாமல் ரிமூவ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் நார்மலாக இருந்தால் கூட நீங்கள் அவரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அவர் ரொமான்டிக் மூடில் மட்டும் மாறிட்டாருன்னா உங்களால் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவர் நினைக்கிறத தான் பண்ணுவார். ஸோ நீங்களும் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் இன்னும் சரியாக பண்ணுவா? ஜிமின் நான் பண்ணேன்னு சொன்னேன், ஏன் இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்லையா? ஜிமின் அது நீயே பண்ணிக்கோ. இல்லை நீ தான் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் கிஸ் பண்ணிவிட்டு அந்த இன்னர்ஸை ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஜிமின் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் அவரே பார்த்துட்ருக்கீங்க, என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்ற மாரி.
அவர் சடனாக உங்ககிட்ட சொல்கிறாரு, எனக்கு இந்த ப்ராவை ரிமூவ் பண்ணணும், ஆனால் எனக்கு ரிமூவ் பண்ணவே மனசு வர மாட்டுது. இந்த ஒயிட் ஷர்ட்க்கும் இது வெட்டாகி உள்ளே இருக்கிறவனோட ப்ரா பிளாக் கலரில் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கிறதுக்கும் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இட்ஸ் ஓகே, இன்றைக்கி ரிமூவ் பண்ணாமலே பண்ணலாம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதுவுமே ரிமூவ் பண்ணல. பட் ஆனால் போய்ட்டு உங்கள் ஷர்ட் மேலேயே உங்களோட செஸ்ட்டை கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி அப்படியே அந்த ஷர்ட் மேலேயே பைட் பண்ணுறாரு. அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த உங்கள் செஸ்ட்லேயே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே உங்களை மறுபடியும் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு உங்களோட லிப்ஸில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்கள் ஸ்டொமக் கிட்ட போகிறாரு. உங்கள் ஸ்டொமக்லேயும் ஒரு கிஸ் பண்ணி பைட் பண்ணி சக் பண்ணி இழுத்துட்ருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அவரும் சக்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட பேண்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் அவ்வளோ நேரம் மோன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் அவர் பேண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறான்னு தெரிஞ்சோடனே ஜிம்மி 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 வேணாம், ஜிம்மி ஜிம்மி வேணாம், ஜிம்மி நாளைக்கு பார்த்துக்கலாம், ஜிம்மி இன்றைக்கி இவ்வளவும் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணுவாங்களாடி, எனக்கு இன்றைக்கே தான் வேண்டும் அப்படின்னு டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுறாரு உங்கள் பேண்ட்டை. வாவ், இன்னொரு பிளாக்கா, சொல்லவே இல்லை. இப்போ மேலே இருக்கிற இந்த ஒயிட் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடலாண்டி. இப்போது மேலே இருக்கிற ப்ரா பிளாக் கலர், கீழே இருக்கிற இன்னொரு பிளாக் கலர் பார்க்கவே கார்ஜியஸாக இருக்கும். எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேலே இருக்கிற ஒயிட் கலர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி போடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவர் பண்ணுறதா. ஜிமின் ஜிமின் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அவரும் உங்களை ரசிச்சலாம் முடிச்சுட்டு சரி ஓகே இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களோட இன்னரை ரிமூவ் பண்ணுறாரு. பண்ணிட்டு டக்குன்னு இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் என்னடா பண்ணுற, பொறுமையாக பண்ணு, எதுக்கு டக்குன்னு பண்ணுற அப்படின்னு அவர் அடிக்கிறீங்க செஸ்ட்லேயே. சாரிடி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லாம் ஸ்லோவாக தான் பண்ணுறாரு. ஆனால் போக போக ஒரு மாதிரி ஹார்டாக ரஃப்பாக போகுது. ரொம்ப ஹார்ஷாக பண்ணுறாரு. ஜிமின் பொறுமையான, ஜிமின் வலிக்குது, ஜிமின் அப்படின்னு மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவருக்கு என்னமோ கேட்க நல்லா தான் இருக்குது. அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ இன்னும் வேகமாக மூவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ நான் வேகமாக பண்ணவா அப்படின்னு. அப்படியே நீ இப்போ பண்ணுறதே வேகமாக தான் இருக்குது, ஸ்லோவாக பண்ணிடா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, ஆனால் நாளைக்கு நான் வேகமாக பண்ணுறேன் அப்படின்னு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மித் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாரே. நீங்கள் அடப்பாவி, இப்போ நீ என்னமோ மெதுவாக பண்ணுற மாதிரி, நாளைக்கு நான் வேகமாக பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறியடா, இப்பயே நீ ஹாஷாக தானடா பண்ணுற அப்படின்னு மறுநாள் சொல்லிட்டுருக்கீங்க. பட் ஆனால் அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு உங்களுக்கு மேலே வந்து ஹக் பண்ணி படுக்கிறாரு. ரொம்ப ப்ரீத் பண்ணுறாரு. அவரால் ரொம்ப அப்படியே மூச்சு இறக்கிது அவருக்கு. ரொம்ப ப்ரீத் பண்ணுறாரு. நீங்களும் ப்ரீத் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போகுது. படுத்துருந்த ஜிமின் டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. நீங்களும் என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்குறீங்க. அதுவா, நான் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு விஷயத்த மறந்துட்டேன்டி. என்னதுடா? இதோ அப்படின்னு உங்களோட ப்ராவை பிடிச்சி காட்டாரு. அட பாவி, இப்போ தானடா பண்ணி முடிச்ச, மறுபடியும் என்னடா ப்ரா கிட்ட வர? அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சேன்டி, நான் மறந்துட்டேன், அதான் சரி நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு அந்த ப்ராவை ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட செஸ்ட்டை பிடிச்சி சக் பண்ணுறாரு. சக் பண்ணி பைட் பண்ணி இழுக்கிறாரு. டே வலிக்குதுடா, பொறுமையாக பண்ணுடா. அவர் உங்களுக்கு பதிலும் சொல்லலை, உங்களை நிமிர்ந்தும் பார்க்கல. அவர் பாட்டுக்கு பண்ணுறதை பண்ணிட்டு இருக்காரு. ரைட் சைட் செஸ்ட்டை முடிச்சு இப்போது லெஃப்ட் சைட் செஸ்ட் வந்து பண்ணுறாரு. நீங்களும் வலிக்குதுன்னு மோன் பண்ணுறீங்க. அவர் மறுபடியும் ஒரு ரவுண்ட் போயிருப்பார்.
மறுபடியும் செகண்ட் ரவுண்டு முடிச்சுட்டு உங்கள் மேலே தான் படுத்து ப்ரேக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ப்ரேக் பண்ணுறீங்க. ரொம்ப நாள் ஆச்சுலடி நம்ம இதை பண்ணி. 2 months ஆச்சு. நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் 2 பேருமே ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. படுத்துட்டு ஜாலியாக பேசிகிட்டே தூங்கிடுறீங்க. அண்ட் இதோடு இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். பாய் டார்மிஸ். அடுத்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம்.